போன எபிசோட் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நாரத முனிவர் வந்து மகாவிஷ்ணுவை பார்த்து எனக்கு மாயையை வந்து நான் பார்க்கணும், மாயாதேவியை நான் பார்க்கணும், என்னை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மகாவிஷ்ணு வாங்க நாரத முனிவரே, மாயாதேவியை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்னியாகுப்ஜம் அப்படிங்கிற நகரத்துக்கு வராங்க. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு வந்து ஒரு அழகான தடாகத்தை காமிச்சு, இந்த தடாகத்தில் நீங்கள் நீராடிட்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த நகரை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி நாரத முனிவர்கிட்ட சொல்கிறாங்க. நாரத முனிவரும் அவரோட வீணையும் துளசி மாலையும் கழட்டி வச்சுட்டு அவர் அந்த தடாகத்தில் குளித்து வெளியே வராரு. பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு பெண்ணாக மாறி இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த கன்னியாகுப்ஜம் அப்படிங்கிற நகரோட அரசனான காலத்வஜன் அப்படிங்கிறவர் சதுரங்க சேனைகளோட அந்த இடத்துக்கு வராரு. அந்த சமயத்தில் பெண்ணாக மாறியிருந்த நாரத முனிவரை பார்த்தோடனே அவருக்கு கண்டதும் காதல் ஏற்படவும் செஞ்சது. உடனே அந்த அரசர் வந்து அந்த அழகான பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய நாரத முனிவரை பார்த்து, பெண்ணே நீ யாரு, உனக்கு திருமணம் ஆயிருக்கா, உன் பெற்றோர்கள் யாரு, நீ எந்த நாட்டை சேர்ந்தவள், நீ தேவலோக பெண்ணா நாகலோக பெண்ணான்னு சொல்லி அவர் கேள்விகள் கேட்குறாங்க. அப்போது பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய நாரத முனிவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மகாவிஷ்ணு எங்கே அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. மகாவிஷ்ணுவையும் காணோம், அவரோட மகதி அப்படிங்கிற வீணையும் காணும், துளசி மாலையும் காணும். அவங்க ஒரு குழப்பத்தோட அரசரை பார்த்து சொல்கிறாங்க, இந்த யார் அப்படிங்கிறத இந்த தடாகத்தில் நீராடணும்னு நான் மறந்துட்டேன், என்னோட பெற்றோர்கள் யார், நான் எந்த நாட்டை சேர்ந்தவள், எனக்கு யார் இருக்கா, எல்லாமே நான் மறந்துட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு இப்போ நீங்கள் மட்டும்தான், நீங்கள் தான் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அரசர் வந்து அவரோட படை வீரர்களை பார்த்து, நீங்கள் ஒரு முத்தால் செஞ்ச ஒரு சிவிகையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த படை வீரர்களும் முத்தால் செஞ்ச ஒரு பல்லக்கை கொண்டு வராங்க. அந்த பல்லக்கில் பெண்ணாக மாறிய நாரத முனிவரை ஏற்றி கொண்டு அவங்க அரண்மனைக்கு திரும்பவும் செய்கிறாங்க. இப்படி நாரத முனிவர் வந்து தடாகத்தை குளித்து அவர் பெண்ணாக மாறினதுக்கப்புறம் அரசரோட ஆதரவில் வந்து அவரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள். காலத்வஜன் அப்படிங்கிற அரசர் வந்து பெண்ணாக மாறிய நாரத முனிவரால் அவர் காதல் கொண்டதுனால அவர் வந்து ஒரு முத்தாலான பல்லக்கால அந்த பெண்ணாக மாறிய நாரத முனிவரை அவங்க அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ நாரத முனிவர் வந்து யோசிக்கிறாரு, நான் வந்து பெண்ணாக மாறிட்டேன், நான் ஒரு நாரத முனி, நான் ஒரு பிரம்ம முனின்னு சொல்லி நான் வெளியே சொல்ல முடியாது, அதனால் இந்த பெண் வேடத்தில் இந்த பெண் உருவத்திலே நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம கழிக்கலாம், என்ன நடக்க போதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் மனசை தேற்றிக்கொள்ளவும் செய்கிறாரு. அப்போது அரசர் வந்து அரண்மனைக்கு வந்த உடனே சொல்கிறாங்க, பெண்ணே உன்னை பார்த்த உடனே என் மனசை நான் பறி கொடுத்துட்டேன், உன்னை நான் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த நாரதம், அதாவது பெண்ணாக மாறி நாரத முனிவரும் சரின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அரசர் வந்து சொல்கிறாங்க, நீ பார்க்குறதுக்கு தேவலோக கன்னிகை மாதிரி இருக்க, அழகுக்கே பேர் போனவள் மாதிரி இருக்கு, அதனால உனக்கு சுந்தரி அப்படின்ற பேரை நான் சொல்கிறேன், இனிமேட் நான் உன்னை சுந்தரின்னு தான் அழைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் காலத்வஜன் அப்படிங்கிற அரசர் வந்து ஒரு நன்னாள் பார்த்து சுப முகூர்த்தத்தில் சுந்தரியை வந்து அவர் அக்னியின் சாட்சியாக அவர் திருமணம் பண்ணவும் செய்கிறாங்க. அரசர் தன்னை முறைப்படி திருமணம் பண்ணதுனால இந்த பெண்ணாக மாறிய நாரத முனிவர், அதாவது சுந்தரி அப்படிங்கிற பேரில் இருக்கிறவங்க வந்து தன்னோட கணவரை முழுசாக ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறாங்க. தான் நாரத முனிவராக இருக்கிறப்போ எத்தனையோ சாஸ்திரங்களையும் எத்தனையோ கலைகளையும் கற்றிருந்தாங்க. ஆனால் இப்போ பெண்ணாக மாறியப்புறம் அவங்களுக்கு உதவுனது ஒரே தான், அது அந்த காமக்கலை. காமசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய 64 முதிரைகளையும் பயன்படுத்தி அரசருக்கு சிற்றின்பத்தின் உச்சத்தை கொடுத்து தன்னோட மாய வலையிலே வந்து சுந்தரி தன்னோட கட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. அரசர் வந்து எந்நேரமோ அந்த புறத்திலே இருந்தார். அவர் அரசாட்சியை மறக்கவும் செஞ்சார். காடுகள், மலைகள், நதிக்கரைகள், பூஞ்சோலைகள், நந்தவனம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குற இடத்துல தான் அவங்க சிற்றின்பம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு, வாரங்கள் போயிட்டுருக்கு, வருடங்கள் உருண்டோடிட்டுருக்கு. கடைசியில் 12 ஆண்டுகாலம் ஆகுது. தெய்வ அருளால் சுந்தரி வந்து கர்ப்பம் தரிக்கவும் செய்கிறாங்க. 10 மாதம் கழித்து சுந்தரி வந்து ஒரு நன்னாளில் தன்னோட பிள்ளையை பெற்றெடுக்கவும் செய்கிறாங்க. தன் பிள்ளை பிறந்த தினத்தை வந்து அரசர் வந்து ஒரு மிகப்பெரிய விழாவாக எல்லாருக்கும் வந்து அன்னதானங்கள், பொண்ணும் பொருளும் கொடுத்து எல்லாரையும் மகிழ்விக்க செய்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு அவங்க வீரவர்மன் அப்படின்னு சொல்லி பேரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருட இடைவெளிக்கு அப்புறம் சுந்தரி இன்னொரு
இன்னொரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. இப்படியே அவங்க 12 பிள்ளைகளை பெற்றெடுத்து 12 பிள்ளைகளுக்கு தாயாகவும் செஞ்சாங்க. சுந்தரி தான் பெற்றெடுத்த 12 பிள்ளைகளையும் ஆளாக்கி அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கவும் செஞ்சாங்க. 12 பிள்ளைகளுக்கு 12 மனைவிகள் வந்தாங்க. சுந்தரிக்கு 12 மருமகள் எந்நேரமோ அவங்கள சூழ்ந்தே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் எடுத்து சுந்தரி வந்து தான் ஒரு பாட்டியாகவும் செஞ்சாங்க. இப்படி மகன், மருமகள், பேரன்கள், பேத்திகள் பார்த்து சுந்தரி வந்து ஒரு பெரும் சம்சாரியாகவும் விளங்குனாங்க. சுந்தரிக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என்ன அப்படின்னா, தன்னோட மகன்களோட வீரத்தை பார்த்து அவங்க பெருமைப்பட்டாங்க. தன்னோட மருமகள்களை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க. தன்னோட பேர பிள்ளைகளோட அவங்க விளையாடி அவங்க மகிழ்விக்கவும் செஞ்சாங்க. சுந்தரியோட வாழ்க்கையில் அவங்க சந்தோஷத்தை மட்டுமே தான் பார்த்துருந்தாங்க. அவங்க சில நேரங்களில் சங்கடப்படுவாங்க. எப்போ அப்படின்னா, அவங்களோட மகனோ இல்லை மருமகளோ இல்லை பிள்ளைகளோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டாங்கன்னா அந்த சமயத்தில் அவங்கள நினச்சி அவங்க ரொம்ப வருந்துவாங்க, சங்கடப்படுவாங்க. இப்படி சுந்தரி வந்து அவங்களோட குடும்பத்தை சுற்றியே அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறத அமைச்சு வச்சுருந்தாங்க. கடைசியில் அவங்க யார், நான் தான் ஒரு நாரத முனிவர், தான் சாஸ்திரங்களையும் கலைகளையும் வேதங்களையும் கற்றவங்க அப்படின்னு சொல்லி அவர் மொத்தமாக மறக்கவும் செஞ்சாங்க. தான் ஒரு பெண் அப்படிங்கிற பெண் மாயைக்குள்ளே மூழ்கி அவங்க தான் குடும்பம், என்னோட பிள்ளைகள், என்னோட மருமகள்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கர்வத்தோடு இருந்தாங்க. தான் வந்து ஒரு கணவர் மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய பதிவிரதை, என்னோட கற்புக்கு இணைய யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாரத முனிவராக இருந்தாங்க அப்படிங்கிறத மறந்து முழுசாக அவங்க சுந்தரியாகவே அவங்க வாழவும் செஞ்சாங்க. நாரத முனிவராக இருந்தப்போ தான் பெற்ற பிரம்ம ஞானத்தையும் அவங்க மறந்தாங்க, கல்வியை மறந்தாங்க, சாஸ்திரங்களை மறந்தாங்க, வேதங்களை மறந்தாங்க, எல்லாத்தையுமே மறந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாயாவியான மகாவிஷ்ணுவால் ஏமாற்றப்பட்டு தான் இந்த பெண் உருவம் கொண்டோம் அப்படிங்கிற விஷயத்தையே அவங்க மறக்கவும் செஞ்சாங்க. தான் முழுசாகவே ஒரு பெண்ணாகவே மாறிட்டாங்க. இப்படியே சுந்தரியோட வாழ்க்கை போயிட்டு இருந்த சமயத்தில் தான் ஒரு சமயம் தூர தேசத்தில் இருக்கக்கூடிய அரசர் வந்து அவர் 4 வகை சேனைகளோட அவங்களோட நாட்டை வந்து முற்றுகையிடவும் செஞ்சாங்க. அப்போ சுந்தரியோட கணவரான காலத்தோஜனும் அவரோட மகன்கள் 12 பேரும் வந்து போர்க்களத்துக்கு போனாங்க. அவங்க எவ்வளவோ முயற்சி போர் பண்ணாலும் அந்த போர்க்களத்தில் அவங்களால வெற்றி கொள்ள முடியல. சுந்தரியோட 12 மகன்களும் அந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டாங்க. காலத்தோஜன் அப்படின்ற அரசர் வந்து இதுக்கு மேலே நம்ம போர் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் இறந்துருவோம், நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா என்னோட மனைவிக்கு யார் ஆதரவுன்னு சொல்லிட்டு அவர் போர்க்களத்தில் தப்பி ஓடி அரண்மனைக்கு வரவும் செஞ்சாங்க. சுந்தரி வந்து இந்த செய்தியெல்லாம் கேட்ட உடனே அவங்க கண்ணீர் மல்கி கதறி ஓன்னு அழுகவும் செஞ்சாங்க. என்னோட 12 குழந்தைகளே இப்படி போர்க்களத்தில் இறக்குறத பார்க்கறதுக்கு தான் நான் உயிரோடு இருக்கேனா, என் உயிரை ஏன் இன்னும் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் காலத்தோஜன் வந்து எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும் அவங்க மனசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி சுந்தரி வந்து பயங்கரமாக அழுது புலம்பிட்டு இருந்த சமயத்தில் தான் அந்த மகாவிஷ்ணு வந்து ஒரு கிழட்டு பிராமணர் உருவத்தில் வந்து சுந்தரியை பார்த்து கேட்குறாங்க, ஏம்மா இப்படி அழுது புலம்பிட்டு இருக்க, என்ன ஆச்சு, உன் மகன்கள் இறந்துட்டாங்க அவ்வளோதானே, இந்த பூமியில் பிறக்கிற எல்லாருமே ஒரு நாள் இறந்து தான் ஆகணும், இது உனக்கு தெரியாதா, இதை நினச்சி நீ அழுகாத, அவங்களோட ஆன்மா கடவுளோட போய் சேர்ந்துருச்சு, அதனால் உன்னோட அழுகை விட்டு என்னோட எழுந்து வா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த பிராமணரோட வார்த்தை கேட்ட உடனே சுந்தரியோட மனசு கொஞ்சம் கடை தேர ஆரம்பிச்சது. அப்போது பிராமணர் சொல்படி அவங்க எழுந்து வந்தாங்க. அப்போ அந்த கிழட்டு பிராமணர் வந்து சொல்கிறாங்க, உன் மகன்களுக்கு வந்து நீ செய்ய வேண்டிய ஈம காரியங்கள் எல்லாமே இருக்குது, அது செஞ்சே ஆகணும், ஆனால் அது செய்யணும் அப்படின்னா உங்களோட அரண்மனைக்குள்ள இருக்க தடாகத்தில் நீ வந்து குளிக்கக்கூடாது, என்னோட வா, நான் ஒரு தடாகத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சுந்தரியும் அவர் கணவர்களோடு சேர்ந்து அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு அந்த தடாகத்துக்கு அந்த பிராமணர் கூட்டு போகவும் செய்கிறாரு. அந்த கிழட்டு பிராமணரோட வந்த சுந்தரி அவரும் கணவர்கள் எல்லாருமே வந்து புருஷ தீர்த்தம் அப்படிங்கிற தடாகத்தை வந்து அடைஞ்சாங்க. அந்த சமயத்தில் அந்த கிழட்டு பிராமணர் வந்து சுந்தரி பார்த்து சொல்கிறாங்க, பெண்மணியே இந்த தடாகத்தில் போய் நீராடிட்டு வா, உன்னோட கவலையை வந்து விட்டு ஒழிச்சிரு, நீ நினைக்கிற இந்த ஜென்மத்தில் மட்டும்தான் எனக்கு பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி நீ எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்து அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, நீ எடுத்த அத்தனை கோடி ஜென்மத்தில் உனக்கு எத்தனை பிள்ளைகள்னு தெரியாது, அத்தனை கோடி பிள்ளைகளும் இறந்துருக்காங்க அப்படிங்கிறதும் உனக்கு தெரியாது, உனக்கு எத்தனை கோடி தாய் தந்தர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதும் உனக்கு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டுட்டு இருந்த அப்படின்னா நீ எத்தனை கோடி ஜென்மங்களுக்கு நீ கவலைப்பட போறன்னு தெரியாது, அதனால் இந்த கவலையை விட்டுட்டு நீ இறைவனோட கடை தேடுற வழியை பார்க்கறதுக்கு இந்த தடாகத்தில் போய் முங்கி எழுந்து வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சுந்தரியும் வந்து அந்த பிராமணோட சொல் கேட்டு அந்த தடாகத்தில் போய் முங்கி அவங்க எழுந்திருக்கிறாங்க. அவங்களோட பெண் உருவம் போய் அவங்க இயல்பான ஆண் நாரத உருவத்தை அவங்க பெறவும் செஞ்சாங்க. இதை பார்த்த உடனே நாரத முனிவருக்கு வந்து திரும்ப அவரோட பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. அப்போ ஒரு குழப்பத்தோடு நிற்கிறாரு. அப்போ அந்த பிராமணர் எங்கன்னு சொல்லி தேடி பார்க்குறாரு. பார்த்தோம் அப்படின்னா அவர் கண்களில் வந்து மகாவிஷ்ணுவும் அவர் கையில் மகதி அப்படிங்கிற வீணையும் துளசி மாலையும் வச்சுக்கிட்டு மகாவிஷ்ணு ஒன் புன் சிரிப்போட சிரிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே நாரத முனிவர் வந்து
யோசிக்கிறாரு. நான் ஒரு பெண்ணாக இருந்தேன், இப்போ எப்படி திரும்ப ஆணானேன்? எனக்கு பெண் தன்மை வந்து இந்த மகாவிஷ்ணுவோட மாயையால் தான் வந்துச்சு, இப்போ எப்படி எனக்கு இந்த ஆண் உருவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் பல விஷயங்களை யோசித்து அவர் குழம்பிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, நாரத முனிவரே தண்ணிக்குள்ளே நின்று என்ன பண்ணிட்டுருக்கீங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த சமயத்தில் நாரத முனிவர் பயங்கர குழப்பத்தோடு இருக்காங்க. இப்படி தண்ணிக்குள்ளே சுந்தரியாக முங்கி வெளியே நாரத முனிவராக வந்ததை பார்த்த காலத்வஜன் அப்படிங்கிற அரசருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. மகாவிஷ்ணுவோட மாயையால் நாரத முனிவர் வந்து ஒரு பெண்ணாக மாறி திரும்ப ஆணாக மாறினாங்க. அவங்க பெண்ணாக இருந்தப்போ அவங்களுக்கு கணவர் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, மருமகள் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து இந்த பெண்ணாக இருந்த சுந்தரி வந்து இப்போ ஆணாக நாரத முனிவராக மாறி இருக்கிறத பார்த்து எல்லாரும் குழம்பி போயிருந்தாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாரத முனிவர் ஏன் பெண்ணானார், அவர் எப்படி ஆணானார் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து நாரத முனிவரோ இல்லை மகாவிஷ்ணுவோ சொன்னாங்களா, இல்லை இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் உண்டாச்சு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்து வர எபிசோட கண்டினியூஸாக பாருங்கள்.